ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, கிச்சன் ஆர்கனைசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சின்ன கிச்சன் தான். இந்த கிச்சன்லாம் நான் எப்படியெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே போல் வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த கிச்சன் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு மேலேயே தான் இருக்கும். ஏன்னா அப்போ நம்ம வீடு காலி பண்ணி இங்கே வந்தோம் இல்லையா, நம்ம வீட்டுக்கு வரும்போது அப்பப்போ எடுத்து அப்படியே அரேஞ்ச் பண்ணது. ஆனால் அப்பப்போ சுத்தம் பண்ணிக்குவேன். ரொம்ப டீப் க்ளீனாலாம் சுத்தம் பண்ணுறதில்ல. எங்கெங்கே அழுக்கு தெரியுதோ அதை மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுறது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அழகாக ஸ்டாண்டெல்லாம் மாட்டி மறுபடியும் மளிகை பாக்ஸ் வாங்கி திரும்ப வந்து மளிகை பாக்ஸில் அந்த மளிகை ஜாமானெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். அப்படியே பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சுனாலுமே நீங்களும் எனக்கு சொல்லுங்கள், அக்கா இந்த இடத்துல இது மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுங்கள். நானும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறேன். மாற்ற முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நானும் மாற்றுறேன். நம்ம கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாடர்ன் கிச்சன் தான். ரொம்ப சின்ன கிச்சன், அதாவது 10க்கு 8 தான் இதோட அளவு. ஆனால் அந்த மாடர்ன் கிச்சன் பண்ணதுனால பார்த்திங்கன்னா 6க்கு 10 அப்படிங்கிற அந்த கணக்கில் தான் இது இருக்கும். ரொம்ப குட்டி கிச்சன் தான் இது. சரி, இதையே கொஞ்சம் நம்ம வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம அங்கேருந்து வந்ததோடு எடுத்து வச்ச எல்லா திங்ஸுமே அப்படியே தான் மேலே அடுக்கினபடி இருக்குது. இன்னும் கீழே எல்லாமே வந்து இன்னும் எடுத்து நான் நீட் பண்ணலை. வந்து பாத்திரங்கள் எல்லாம் உள்ள அங்கங்கே எடுத்து வைப்போம் இல்லையா, அப்படி தான் வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு நாள் ஆச்சுங்க. வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா 38 நிமிஷம் நான் கொடுத்துருக்கேன். இதுவே ஃபுல்லாக எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு நாள் வரைக்கும் இந்த கிச்சனில் அப்படி என்ன வேலை இருந்தது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். காலையில் ஹஸ்பண்ட் வந்து 7:45 அவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் தொடங்க ஆரம்பித்தது. சாப்பிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து 8:30 மணிக்கு கொடுப்போம் இல்லையா, ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுப்போம். ஒரு வேலை தொடங்குறதுக்கு முன்னாடியே எல்லாருக்குமா அந்த ஃபீல் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னா அந்த வேலை தொடங்குறதுக்கு முன்னாடி ஐயோ இவ்வளோ வேலை இருக்கே செய்யணுமா அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் எல்லாருக்குமே வரும். ஒரு லேசினஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும் செய்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் செய்ய இறங்கிட்டோம் அப்படின்னா சும்மா பிரித்து மேய்ஞ்சிரும் இல்லையா, அந்த வேலைகள் எல்லாமே நல்லா நீட்டாக முடிச்சுட்டு தான் வந்து உட்காருவோம். அப்படி தான் எனக்கும் அந்த ஒரு பழக்கம். செய்கிற வரைக்கும் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு தான் வந்து உட்காருவேன். இல்லைன்னா எனக்கு அது மைண்டில் ஓடிட்டே இருக்கும். வேலை இருக்கேன்னு நான் நிம்மதியாக சாப்பிட முடியாது, ஃபஸ்ட்டு தூங்க முடியாது. ஏன்னா அது வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும், இந்த வேலை இருக்கே அப்படின்ட்டு. அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இத்தனை நாள் அப்படியே ஓடிடுச்சு. சரி, இன்றைக்கி அப்படியே க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான். காலையில் ஆரம்பித்தது கரெக்டாக 8:30 மணிக்கு ஆரம்பித்த வேலை நைட்டு 6:30 வரைக்கும் எனக்கு இந்த வேலை இருந்தது. ஈவினிங் 6:30 வரைக்குமே இந்த வேலைகள் இருந்தது. அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்ன அப்படி வேலை செஞ்சேன் அப்படின்னா ஃபுல்லாக இந்த வேலைகளும் செஞ்சேன். அப்புறம் மளிகை பாக்ஸ் புதுசாக வாங்கி அதுலேயும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சேன். அப்புறம் கொஞ்சம் செடிகள்லாம் வச்சேன். உள்ள செடிகள்லாம் வச்சு கோகோ பீட் இருந்ததில் அதை வச்சு செடிகள்லாம் நீட்டாக வச்சு கிச்சனில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த வேலைகள் செஞ்சேன். அதுக்கப்புறம் இந்த அன்னபூரணி தாயாருக்கு அழகாக அலங்காரம் பண்ணி ஒரு பூஜையும் செஞ்சேன். இப்படி எல்லாம் கம்ப்ளீட்டாக எனக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு அந்த ஒரு நாள் எடுத்தது. இப்போ நான் வந்து அன்னபூரணி தாயாரை வந்து எங்கே வச்சுருந்தேன் அப்படின்னா கீழே வந்து கவுண்டர் டாப் மேலே சைடில் வந்து வடக்கு பார்த்த மாதிரி வச்சுருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே ஒரு செல்ஃப் மாதிரி கொடுத்துருப்போம். இது வந்து ஒரு குபேரன் மூலை. இந்த மூலை இதுக்கு மேலேயும் ஒரு செல்ஃப் இருக்கும், கீழேயும் ஒரு செல்ஃப் இருக்கும். ரேக் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஓப்பனாக தான் இருக்கும். இது எதுக்காக கொடுத்தது அப்படின்னா மிக்சியெல்லாம் அப்படியே உள்ளே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் கொடுத்தது தான் இந்த ரேக்கு. ஆனால் இதில் என்ன பண்ணிடுறேன், அந்த மிக்சியோட ஜாரு இதெல்லாம் கழுவிட்டு நீட்டாக காய வச்சு அடுக்கி வச்சுக்குவேன். அந்த மாதிரி தான் அந்த இடம் இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா சரி அதை ஒரு கோவில் மாதிரி நம்ம வந்து உருவாக்கிடலாம். அப்படியே வந்து அன்னபூரணி தாயார் ஒரு கோவிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது அந்த இடம். கரெக்டாக அந்த இடத்த வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து
நீட்டாக லைசால் போட்டு நீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அன்னபூர்ணி தாயாருடைய அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தேன் இல்லையா, அந்த ஸ்டிக்கரை பிரித்து மறுபடியும் அங்கே கொண்டே ஒட்டியிருக்கேன். அந்த ஸ்டிக்கரை பற்றி ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, இது எங்கே வாங்குனீங்க, லிங்க் கொடுங்க அப்படின்னு ஒரு வீடியோஸில் கேட்டிருந்தீங்க. நானும் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டிக்கர் வந்து நான் லிங்க்கெல்லாம் கிடையாது, கடையிலையும் வாங்கலை. இந்த டைரியெலாம் நம்மளுக்கு வருஷம் வருஷம் டைரி வரும் இல்லையா, அந்த டைரியில் பின்பக்கம் இந்த சாமி ஃபோட்டோ, எல்லா சாமிகளுடைய ஃபோட்டோஸும் இருந்தது. பெருமாள், ஆண்டாள், விநாயகப் பெருமான், முருகர் எல்லாருடைய ஃபோட்டோஸ் இருந்ததா. அதில் பார்த்திங்கன்னா இந்த அன்னபூர்ணி தாயாருடைய ஃபோட்டோவும் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமே இருக்கும். நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா பழைய கோட்ரஸ்லேருந்து இந்த அன்னபூர்ணி தாயாரை தான் ஃபஸ்ட்டு வந்து சிலையெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி சுவரில் வந்து ஃபிட் பண்ணி, அதாவது சுவரில் அப்படியே வந்து ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி தான் பூஜைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு குட்டி சிலை வாங்கினது, அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய சிலை வாங்கினது. இப்படி அப்பையிலேருந்தே வச்சுருக்கேன். எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் காலி பண்ணி போகிறோமோ அந்த வீட்டில் எல்லாம் அதையும் எடுத்துக்கிட்டே போயிட்டு அங்கங்கே அப்படியே கிச்சனில் நீட்டாக ஒட்டி பூஜைகள் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதே தான் மறுபடியும் இப்போ அந்த திண்டுக்கல் கோட்ரஸ்லேருந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இல்லையா, அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு, வந்து இப்போது நீட்டாக ஒட்டியாச்சு. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு இடம் வந்து கொடுத்தாச்சு, நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த செல்ஃபில் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அதுபோல் மளிகை பாக்ஸ் இருந்ததில்ல, அதுவுமே வந்தது. அதை வந்து ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது என்ன ரேட்டுக்கு வாங்கினேன். மொத்தம் 12 பாக்ஸ் இருந்தது. அது ஒரு ஃபைபர் மெட்டீரியல் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளாஸ் மாதிரியே தான் இருக்கும், கீழே போட்டாலும் உடையாது, நல்லா அழகாக இருக்குது. நான் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே காட்டுறேன் பாருங்கள், எப்படி சூப்பராக கிச்சன் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அதெல்லாம் வாஷ் பண்ணி கொஞ்சம் காய வச்சுட்டேன். ஏன்னா வந்து அப்படியே நம்ம போட முடியாது இல்லையா, அது கூட அது காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோகோ பீட்டு இருந்தது. இதெல்லாம் வாங்கி 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்தனால அந்த வேலைகள்லாம் செய்யலை. இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தான் செய்கிறேன். எல்லா பொருளுமே வாங்கி 1 மாதம் 2 மாதம் இருக்கும், ஆனால் அப்படியே வச்சுருந்தேன், செய்யாமலே வச்சுருந்தேன். இப்போ தான் அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் செய்யலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த கோகோ பீட்டையுமே அப்படியே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து பிரித்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஏன்னா அது ஊறினா தான் வந்து நிறைய அப்படியே பதன்னு ஃபுல்லாக நிறைய ஊறி வரும். அப்போ தான் நம்ம வந்து அதை வந்து செடிகளுக்கு போட முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு டப்பில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அங்கே பக்கத்தில் இருந்த அந்த செடிகளுக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டேன். இப்படி நம்ம ஒவ்வொரு வேலைகளும் செய்யும்போது பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைமும் வேஸ்ட் ஆகாது. இப்போ நான் இந்த பிரிக்கிறக்குள்ளேயும் பாக்ஸ் எல்லாம் கழுவி காய வச்சுட்டு அது காஞ்சிட்டு இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா இப்போ மளிகை ஜாமான் நம்ம வந்து அடுக்கி வைக்கிறக்குள்ளேயே இதை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இது ஊறிட்டு இருக்கும். அடுத்து அதை அடுக்கி வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து இங்கே செடிகளை வந்து வைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பிளான் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு வேலைகளும் அப்படியே செய்ய ஆரம்பித்தேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அக்கா நிறைய வேலைகள் செய்கிறீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் நம்ம வந்து வேலைகள்லாம் செஞ்சுக்கலாம், ஃபஸ்ட்டு உடம்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக சிஸ்டர், ஆனால் என்ன அப்படின்னா ரெஸ்ட் 1 மாதம் எடுத்தாச்சு, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்கும் வெயிட் தூக்கக்கூடாது, கொஞ்சம் மாடியெல்லாம் ஏறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து ஃபுல்லாக என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வேலையே செய்யாமல் உட்காந்துட்டே இருக்கிறது, நம்ம எப்போதுமே வேலை செஞ்சுட்டே இருந்துட்டு அப்படியே வேலையே செய்யாமல் இருக்கிறது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வருது. பச்சை தண்ணி குடித்தா கூட படப்படன்னு உடம்பு வருது. என்னத்தை சொல்கிறது, ஒன்றுமே எனக்கு சொல்கிறதுக்கு தோண மாட்டேங்குது பாருங்கள், அந்தளவுக்கு உடம்பு வருது. அதனாலே சரி கொஞ்சம் நம்ம அப்படியே ஆக்டிவாகவே இருக்கலாம். அதோட டாக்டர் சொன்னாங்க குனிய வேண்டாம், மற்றபடி வேலைகளெல்லாம் நின்றுட்டு அப்படியே வந்து செய்யலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே நின்றுக்கிட்டே செய்கிற எக்ஸசைஸ் எல்லாம் செய்யுங்க அப்படின்னாங்க. அப்படி தான் செஞ்சிட்ருக்கிறேன். ஏற்கனவே எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு இருந்தது, ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உடம்பு வருது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவாகவே இருந்துக்கலாம். மதிய நேரத்தை ஃபஸ்ட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்கிறத நம்ம வந்து விட்டுறணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா முதல்ல கொஞ்சம் நேரமாவது படுத்து தூங்குவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம், நின்றுட்டே செய்கிற வேலையோ இல்லை வந்து அப்படியே ரொம்ப ரிஸ்க் இல்லாத செய்கிற வேலைகளை அப்படியே நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து
உடம்பை பார்க்க ஆரம்பிக்கணும். நம்மளுடைய உடம்பு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். கொஞ்சம் டயட்லாம் இருக்கணும். ஆனால் இப்போ 1 மாதம் தான் ஆனதுனால அப்படியே விட்டுருக்கிறேன். அடுத்து நான் தொடர்ந்து டயட்டில் இருக்க ஆரம்பிக்கணும். அதுக்கெல்லாம் நான் எப்படியெல்லாம் சாப்பிட்றேன், என்ன உணவுகள் எடுத்துக்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். ஏன்னா எப்போதுமே உடம்பை வந்து ஒரே அளவு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக கொஞ்சம் கூட ஒரு பாயிண்ட் கூட உடம்பு ஏற விடாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவ்வளோ உடம்பு வருது. அதனால் சாப்பிட்றதே இல்லை. இந்த உடம்பு வருதே அப்படிங்கிறக்கு வேண்டி சாப்பாடு வந்து 1 தோசை 2 தோசை தான் சாப்பிட்றோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா உடம்பு அவ்வளோ வருது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக பிளான் பண்ணணும். கரெக்டாக நம்ம வந்து அதுக்கான உணவு முறைகளை கரெக்டாக எடுக்கணும். கரெக்டாக நம்மளுடைய வாக் போகிறது, அப்புறம் கரெக்டான டயட் உணவு இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். அதை வந்து செய்வோம். அதெல்லாம் நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். அதே போல் எப்படியெல்லாம் என்னோடய உடம்பை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி கொண்டு வர்றேங்கிறதையும் கரெக்டாக உங்களுக்கு நான் வீடியோஸ் கொடுக்குறேன். அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆகட்டும். இல்லை இப்போ வந்து இந்த மளிகை பாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்கியாச்சு இல்லையா? அது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் வந்து கொடுத்துட்டேன். நம்மளுடைய சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். என்ன ரேட்டு, எங்கே வாங்கினேன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து கமெண்ட்ஸில் ப்ளீஸ் கேட்காதீங்க, அக்கா இதுக்கு இதோட லிங்க் கொடுங்கன்னு கேட்காதீங்க. அதிலே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த மளிகை பொருட்கள் எல்லாம் வந்து வாங்கி என்ன பண்ணேன், ஏற்கனவே இதே மாதிரி ஒரு 12 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இன்னொன்று என்னென்னா, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வச்சோம் அப்படின்னா எந்த பாக்ஸில் என்ன பொருள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிகிறதில்ல. அதனாலே சரி எக்ஸ்ட்ரா ஒரு 12 பாக்ஸ் வாங்குவோம், நீட்டாக நம்மளுக்கு தெரிகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது. இதுவுமே வாங்கி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. ஆனால் அப்படியே விட்டுட்டேன். இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டாச்சு. இப்போ வந்து நீட்டாக அரேஞ்சே பண்ணிவிடுவோம் அப்படின்னு களத்தில் இறங்கியாச்சு. இப்போ இந்த திணை, ராகி, சாமை இதெல்லாம் இருந்ததா, சரி இதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுனேன், இந்த பாக்ஸ் இல்லாமல் ஒரே ஒரு பாக்ஸில் போட்டு முடிச்சா கட்டி வச்சுருந்தேன். இது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து தேவையானப்போ தான் அதை எடுப்போம். மற்ற டைமில் அப்படியே அடைச்சிருக்கிறதுனால பூச்சி பிடிக்க ஆரம்பிக்குது. டக்குன்னு பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் வந்து பூச்சி பிடிக்கும். அதனால் எப்போதுமே அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற மாதிரியே தான் வச்சுக்கணும். லைட்டாக ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் வெயிலில் காய வச்சு புடச்சி மறுபடியும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அப்படி தான் எல்லா நவதானியங்கள் இருந்தது, எல்லாத்தையும் கொட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரேஷனில் வாங்கின அந்த பருப்பு, நம்ம ஃபஸ்ட்டு காட்டினோம் இல்லையா அந்த பருப்பு. நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்குது. ஆனால் ரேஷனில் வாங்குறது ரொம்ப ஸ்லைஸ் மாதிரி இருக்குது அந்த பருப்பு. நம்ம சாம்பாரே வச்சாலுமே வந்து நிறைய போட்டால் தான் நம்ம வைக்கிற அந்த கரெக்டான ஒரு அளவுக்கு வருது. ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்குது இந்த பருப்பு. இது வந்து ரேஷனில் வாங்கினது. சரி அதையுமே கொட்டி வச்சுக்கலான்னு கொட்டி வச்சாச்சு. ஒன்றில் வந்து பச்சைப்பயிறு, ஒன்றில் வந்து திணை அரிசி, ஒன்றில் வந்து சாமை அரிசி, ஒன்றில் வந்து குதிரைவாளி, அப்புறம் இன்னொன்றில் வந்து கீழே என்னது கடலைப்பருப்பு கொட்டி வச்சுருக்கிறேன். இப்படி எல்லா மளிகை ஜாமான்லேயும் நீட்டாக கொட்டி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பின்னாடி டைல்ஸுக்கு பின்னாடி ஒட்டியிருக்கு இல்லையா இந்த தாமரை ஸ்டிக்கரு, இதையுமே ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அக்கா அந்த தாமரை ஸ்டிக்கர் ரொம்ப அழகாக இருக்குது, இது வந்து வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு. நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் சிஸ்டர், பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்மளுடைய சேனலில் நான் என்ன வாங்கினாலும் நான் வந்து வீடியோஸ் கொடுப்பேன். ஆனால் ரொம்ப வந்து ஹை லெவல்லலாம் வாங்க மாட்டேன். சின்ன சின்ன பொருட்கள் தான், நம்ம வீட்டுக்கு தேவையானது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அழகுப்படுத்துகிற பொருட்களில் தான் வாங்குவேன். ஆனால் இதெல்லாம் வந்து நான் வந்து வீடியோஸில் காட்டுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வாங்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தது, உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வாங்குங்க. இல்லை இதெல்லாம் வந்து நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்னு நினச்சி யாரும் ஃபீல் பண்ணவும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வந்து வாங்குவோம். நானும் இந்த மாதிரியெல்லாம் ஏக்கங்கள்லாம் என்னுடைய லைஃப்லேயே இருந்திருக்குது. நிறைய வீடியோஸ் நம்மளும் பார்ப்போம் இல்லையா, அப்போ வந்து அடாடா இவங்க வீட்டில் பாரு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க, இந்த பொருளெல்லாம் அழகாக இருக்குல்ல அப்படின்ட்டு ஏங்கின காலங்கள்லாம் எனக்கும் உண்டு.
ஏன்னா அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மேலே வந்திருக்கிறோம். அதனால் யாரும் வந்து கஷ்டப்படாதீங்க. நம்மளுக்கு இது மாதிரி ஒரு வீடு இல்லையே, இது மாதிரி ஒரு கிச்சன் இல்லையே, இது மாதிரி நம்மளால வாங்கி நீட்டாக அடுக்கி வைக்க முடியலையே அப்படின்லாம் வந்து யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நடக்கும். நம்மளுடைய பாசிட்டிவ் திங்கு தான் நம்மளை வந்து மேலே கொண்டு வரும். எப்போதுமே லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் வருது அப்படின்னா நம்ம எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோடு தான் இருக்கணும். நெகட்டிவாக ஒரு நாள் கூட யோசிக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடக்கும். அதை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இங்கே என்னென்ன ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இருக்கணும் அது எல்லாமே நம்மளுடைய வீடியோஸில் இருக்கும். அப்படியே கீழே செக் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா நான் வீடியோஸில் கொடுத்துருப்பேன். அதில் எல்லா லிங்க்கும் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ மளிகை பொருட்கள் எல்லாம் நீட்டாக கொட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து நீட்டாக இதை அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் இல்லையா? அப்படியே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்மளுடைய ஜன்னலில் தான் வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். அது ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, அக்கா வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது, ஆனால் நீங்கள் அந்த ஜன்னலில் வச்சுருக்கிறது சுற்றி பார்க்குறப்ப அது ஒரு மாதிரி இருக்குக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக சிஸ்டர் அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. ஏன் அப்படின்னா ஜன்னலில் வந்து கரெக்டாக வந்து இந்த மளிகை பாக்ஸு அந்த ரேக் அடிக்கிற அளவுக்கு வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெட்டு அடிச்சிருந்தோம். இதில் வந்து கொசுவலை வந்து அடிச்சிருந்தோம். இதில் அது வந்து இப்போ நம்ம வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுட்டு போயிட்டோம் இல்லையா, அவங்க எல்லாமே கலட்டிட்டு என்ன பண்ணாங்க, மொத்தமாக கட்டி வச்சுருந்தாங்களா என்னென்னு தெரியல, அந்த நெட்டெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. சரி நீ இதுக்குன்னு நம்ம வந்து நெட்டு தேங்கி போய் நம்ம கேட்டு வாங்கி அப்படின்ட்டு அப்படியே விட்டாச்சு. அவங்க எங்கே போட்டாங்க என்னங்கிறதே தெரியல. இவ்வளோக்கும் இதில் இந்த நெட்டெல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்து பண்ணோம் எல்லாம். இது வந்து வீடியோக்காக வேணும்னு நான் சொல்லலை, உண்மையாலுமே தான். கொசு வலை மாதிரியே இருக்காது. இந்த நம்ம வீட்டுக்கு தகுந்த பெயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படியே நீட்டாக பார்த்து செஞ்ச அந்த கொசு வலையெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. சரி நம்ம இப்படியே வந்து நீட்டாக இதில் வந்து மளிகை பொருட்களை வந்து அடுக்கி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த ரேக்கை வந்து ஏற்கனவே அந்த 2 ரேக் வாங்கியிருந்தேன். இதை நம்மளுடைய கோட்ரஸ் வீட்டில் பார்த்துருப்பீங்க, அடுக்கி வச்சுருப்பேன். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து அதெல்லாம் தேவைப்படாது. ஏன்னா எல்லா பக்கமே செல்ஃப் இருக்குது, மாடர்ன் கிச்சன் தான் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து தேவைப்படலை. ஒரு ரேக்கை வந்து பூஜை அறையில் வந்து மாட்டி வச்சுட்டேன். இந்த ஒரு ரேக் மட்டும் இருந்தது. சரி என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிருக்கல, சரி இதில் நீட்டாக மளிகை ஜாமானையே வந்து நம்மளுக்கு நல்லா தெரிகிற மாதிரி அடுக்கி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதை ஜன்னலில் வந்து கட்டி விட்டுட்டு அதில் தான் வந்து எல்லா மளிகை பொருளையும் அடுக்கி வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த ஜன்னலுக்கு நடுவில் வந்து அந்த ரேக் போயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து அந்த நெட்டு ஒட்டுவோம் இல்லையா, அந்த வல்க்ரோ பேண்டு, அது என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் மாதிரி அழுக்கு மாதிரி சுற்றி தெரியுது. ஆனால் அது நீட்டாக இல்லை பார்க்குறக்கு. ஒரு மாதிரி நீங்கள் வீடியோஸில் இப்போ நான் அப்படியே காட்டிகிட்டே இருப்பேன் பாருங்கள், ஒரு மாதிரி நல்லா தான் இருக்காது. எனக்குமே அப்படி தான் இருந்தது. அந்த சிஸ்டரும் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த கிச்சனை மாற்றிடுவேன் சிஸ்டர், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தானே நம்ம அப்படியே வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் எனக்குமே பிடிக்கல. ஒரு மாதிரி சுற்றி கஜகஜன்னு தெரியுதே அப்படின்ட்டு. நான் எதனால் அந்த சைடு வந்து ஜன்னலில் மாட்டியிருக்கேன் அப்படின்னா எனக்கு கைக்கு வந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இன்னொன்று நம்ம வீடியோஸில் வந்து ஷூட் பண்ணும்போது அது வந்து வீடியோவில் வந்து அது தெரிஞ்சுது அப்படின்னா பார்க்குறக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து அந்த பக்கம் மாட்டி வச்சுருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, அதனால தான் மெயினாக. அதனால் ஜன்னலில் சரி அந்த ஜன்னல் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, அந்த சைடு கார்டன் இருக்குதா, அதனால் வந்து சரி அங்கேயே நம்ம வந்து மாட்டி வச்சிடலான்ட்டு தான் மாட்டி வச்சுருக்கேன். அதை சுற்றி வந்து நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப நீட்டாக நம்ம வந்து கிச்சனை கொண்டு வந்துடலாம். நிறைய இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் இருக்குதுல்ல, ஏன்னா நம்ம வந்து ஒரிஜினல் பிளான்ட்ஸ் வச்சா கூட அந்தளவுக்கு வந்து நீட்டாக கிச்சனுக்குள்ளே மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அடல் படும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு நம்ம எண்ணெய் தான் சிம்னி போட்டு நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலுமே இங்கே நம்ம வீட்டில் சிம்னி இருக்குது, ஆனாலும் அந்த எண்ணெய் பிசுக்கு எப்படி இருந்தாலும் எல்லாத்துலேயும் படிய தான் செய்யுது. அதனால் நம்ம ஒரிஜினல் பிளான்ட்ஸ் அவ்வளோவா வச்சோம் அப்படின்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொஞ்சம் நீட்டாக ஃபுல்லாக க்ரீனஸ்ஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். சரி கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். நம்ம ஒரே மட்டுக்கு செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிட்டே இருப்பேன். இப்போ வந்து இந்த குட்டி ரேக் இருந்தது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த சைடு எடுத்து வச்சுருந்தேன். சரி அங்கே வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக தெரிகிற மாதிரி அழகாக வச்சுக்கலாம் அப்படின்னு. நான் கொஞ்சம் வந்து இந்த செடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கே பார்த்தாலும் நல்லா பச்சையாக இருக்கணும்னு நினச்சிக்குவேன்.
அதனால் சரி கிச்சனுக்குள்ளேயும் அப்படியே வைப்போன்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த ரேக்கெல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாட்டிலில் ஒரு க்ரீனஸாக ஒரு செடி தெரியுதுல்ல, இது நானாக உருவாக்குனதான். ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம பச்சை கலரில் இருக்கும்ல வாட்டர் பாட்டில், அதாவது இந்த ஃபேண்டா பாட்டிலெலாம் இருக்கும் இல்லையா, பச்சை கலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாட்டில் இருக்குல்ல, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் அதை வந்து ஒரு செடி மாதிரி வச்சுருக்கேன். அது ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் வந்து அந்த மூலையில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து இந்த மளிகை பொருட்கள் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த இடம் தான் அப்படியே சுற்றி தெரியுது இல்லையா, அதுதான் அந்த இடம் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது. அதுக்கப்புறம் இந்த சைடு உள்ள உப்பு ஜாடி எல்லாத்தையும் நீட்டாக மேட்டு போட்டு அந்த மேட்டுக்கு மேலே ஒவ்வொரு ரூபா காயின், உப்பு ஜாடி எல்லாத்துக்குமே ஒரு காயின் வச்சுருப்பேன். ஏன்னா அப்படி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. உப்பு எப்போதுமே ஒரு லக்ஷ்மி தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லையா, அதனால் வந்து காசு வச்சு அது மேலே உப்பு ஜாடி வைக்கிறது நல்லது. இன்னொன்று வலது பக்கம் நம்ம எங்கே நின்று சமைக்கிறோமோ அந்த பக்கம் நம்ம வலது பக்கம் வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அப்படி ஒரு சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. அது வந்து நம்புகிறவங்க நம்பலாம், நம்பாதவங்களை வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. எதாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்பிக்கையோடு தான் செய்வோமே. அதனால் என்ன நம்ம குறைஞ்சிட போகிறோம் இல்லையா. ஏதோ ஒரு சின்ன மாற்றம், ஏதோ ஒரு நல்லது நடந்தது அப்படின்னா அது நம்ம வாழ்க்கைக்கு நல்லது தானே. அதனால் பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து உப்பு ஜாடியை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு லக்ஷ்மியை வந்து குறிக்கக்கூடிய ஒரு பொருள், செல்வ வளத்தை வந்து கூட்டக்கூடிய ஒரு பொருள் தான் உப்பு. அதனால் கஷ்டப்பட்டு எடுக்கிறது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பக்கத்தில் நம்ம கையில் டக்குன்னு எடுக்கிற மாதிரி வைக்கணும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வெறுந்தரையில் வைக்கக்கூடாது, மேட்டு போட்டு தான் வைக்கணும் அப்படின்னாங்க. சரின்னு நானுமே நீட்டாக அதில் வந்து அந்த புல் மாதிரி இருக்கக்கூடிய மேட்டு போட்டு அதில் வந்து ஒரு ரூபா காயின் வச்சு அப்படியே மேலே தூக்கி அந்த 3 உப்பு ஜாடி, 2ல் வந்து கல் உப்பு வச்சுருப்பேன், 1ல் வந்து புளி போட்டு வச்சுருக்கேன், ஒரு ஜாடியில் வந்து அந்த பொடி உப்பு வச்சுருப்பேன். மொத்தம் வந்து 4 ஜாடி இருக்கும். அதில் 3லேயுமே உப்பு தான் இருக்குது. எப்போதுமே வந்து உப்பு வந்து குறையவே கூடாதுங்க. நம்ம வீட்டில் வந்து நிறைய வாங்கி குறைய நம்ம என்னன்னும் நிறைய வந்து ரெப்பி வச்சுக்கணும். அதை வந்து குறைய விடவே கூடாது. உப்பை வந்து எப்போதுமே வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் உப்பு வாங்கிட்டு வந்துடுங்க. அது இருக்குது இல்லை அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்குது இல்லை தேவையில்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. இருந்தாலுமே கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க. மெயினாக கல்லுப்பு தான். அது வாங்கிட்டு வந்து எப்போதுமே வந்து குறைய விடாமல் கொட்டி வச்சுக்கோங்க. அது வந்து கெட்டு போகிற பொருளும் கிடையாது. வருஷத்துக்கு தேவையான உப்பெல்லாம் வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த காலங்கள்லாம் இருக்குது அப்போல்லாம். அதனால் வந்து நம்ம வாங்கி கொட்டி வச்சுக்கணும். அதுதான் நல்லதும் கூட. அதுக்கப்புறம் புளியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் அப்படியே ஜாடியில் வந்து ரெப்பிட்டேன். அந்த ஜாடி எல்லாமே வந்து அப்படியே வந்து நீட்டாக ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டேன். ஏன்னா வந்து கழுவி காய வைக்கலாம் இல்லை, அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் செஞ்சேன், அதனால் நீட்டாக தான் இருந்தது. சரி மேலே உள்ள அந்த எண்ணெய் பிசுக்க மட்டும் லைட்டாக தொடச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பாட்டில் எல்லாமே வந்து எண்ணெய் எல்லாம் தீர்ந்துருந்தது. சரி அதையும் அப்படியே வந்து ஃபில் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையுமே வந்து ஃபில் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இங்கே அடிச்சிருக்க அந்த ரேக், எண்ணெய் கியூன்னு ஒரு ரேக் அடிச்சிருக்கு இல்லையா, இதையுமே ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, இதோட லிங்க் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நான் வீடியோஸ் கொடுத்துருந்தப்போ இது வந்து லிங்க்கெல்லாம் கிடையாது. இதெல்லாம் கடையில் வந்து இந்த மாடர்ன் கிச்சன் செய்கிறப்போ இந்த இதுக்கான திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்க போவோம்ல, இந்த சிம்னி இதெல்லாம் எடுக்க போகையில் அங்கே வந்து வாங்கிட்டு வந்ததான். இது வந்து ஆயில் ரேக்குன்னே வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிற மாதிரி பக்கத்தில் வச்சுருப்பேன். இதெல்லாம் இப்போ வந்து ஆன்லைனில் கிடைக்குது. நிறைய வெரைட்டி, நிறைய டிசைன்ஸு நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி, நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரியெல்லாம் இப்போ நிறைய கிடைக்கிது. அப்படியே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பாக்ஸு. இதை வந்து இந்த பொடிகளெல்லாம் போட்டு வச்சுக்கிறது, மல்லிப்பொடி, மிளகாப்பொடி இதெல்லாமே போட்டு வச்சுக்கிற பாக்ஸு தான் இது. இதெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் பழசு தான். எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக கழுவி வெயிலில் காய வச்சுருந்தேன். இப்போ அதில் வந்து நீட்டாக இந்த எக்ஸ்ட்ரா இருந்த பொருட்களெல்லாம் போட்டு அடுக்கி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதிலெல்லாம் அந்த கிராம்பு, பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் வந்து பொடிகள் போடுறதுக்கு பாக்ஸ் பத்தலை. சரின்னு இதை எடுத்து இன்னொரு பாக்ஸ், ரோல் பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து இந்த பட்டை, கிராம்பெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் எல்லாத்துலேயுமே வந்து பொடிகளாகவே போட்டு அடுக்கி வச்சாச்சு. இப்போ
இப்போ எல்லா பாக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் வந்து பிடிக்கும். 100 கிராம் 150 கிராம் கூட பிடிக்கும் இந்த பாக்ஸ் எல்லாமே. நான் தேவையான அளவு தான் பொடிகள் எப்போதும் வாங்குவேன், நிறையெல்லாம் வாங்கிக்கிறதில்ல. முதல்ல அம்மா வீட்டிலேருந்து அரைச்சி கொடுப்பாங்க. எனக்கு அவ்வளோவா வந்து இந்த பொடிகள் யூஸ் ஆகாதனால பூச்சி பிடிச்சிரும். உடனே வந்து எனக்கு வந்து பூச்சி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து இப்போ பொடிகளே அரைக்கிறதே இல்லை. கடையில் மட்டும் வாங்கி நம்மளுக்கு எது தேவையோ அந்தளவுக்கு மட்டும் வாங்கி கொட்டி வச்சுக்கிறது. முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் புதுசாக வாங்கிக்குவேன். எப்படி அந்த டப்பாவில் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொட்டி வைக்கிறப்போ அந்த ஞாபகம் இருக்கும், என்னென்ன பொடியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மறந்துடுவோம். நம்ம டக்குன்னு சமையலுக்கு எடுக்கணும் அப்படின்னா எந்த பொடின்னு தெரியாது, மறந்துடுவோம் இல்லையா? அதனால் இப்போக்கு மட்டும் அதில் ஸ்கெட்சில் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஒரு ஸ்டிக்கர் வாங்கணும், வாங்கி என்ன பண்ணணும், எல்லா பாக்ஸ்லேயும் நீட்டாக ஒட்டி வைக்கணும். அது வரைக்கும் ஸ்கெட்சில் இருக்கட்டும் அப்படின்ட்டு எழுதி எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுட்டேன். அடுத்து நான் காட்டுறேன் எப்படி கிச்சனை நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அது கூட இந்த செடிகளும் வச்சு கிச்சனுக்குள்ளே வைக்க போகிறேன் இல்லையா? அதனால் வந்து இந்த தொட்டி மணி பிளான்ட் வச்சுருந்த தொட்டி தான் இது உடஞ்சி போச்சு. எப்படியோ அந்த பக்கெட் தூக்கிலே எப்படியோ உடஞ்சி போச்சு. சரி ஓகே, இதில் உள்ள செடிகள் எல்லாமே பறித்து நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பித்தேன். இதில் வந்து இந்த ஸ்னேக் பிளான்ட்டும் இருந்தது, அதையுமே பறித்து இதிலெல்லாம் செடி வச்சுருந்ததா ஏற்கனவே. அந்த 1 மந்த்தை வந்து பராமரிக்காமல் விட்டவுடனே என்னாச்சு அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் இறுகி என்ன ஆகுது, செடி வந்து வளர்ச்சியே நின்று போயிடுச்சு. அதனால் சரி அப்படியே நம்ம வந்து மாற்றி மாற்றி மண்ணெல்லாம் கொட்டிட்டு இந்த கோகோ பீட்டு போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த கோகோ பீட்டே வாங்கினது. நல்லா வந்து செடி வளர்க்கணும், உள்ளே நீட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால் வந்து வீட்டுக்குள்ளே இருந்த அந்த செடிகளையே நான் வந்து தொட்டியில், அதாவது க்ரோ பேக்கில் வச்சுருந்த அந்த செடிகளையே பறித்து இப்போ வந்து நான் வந்து அந்த பாட்டில் வைக்கிறேன். இதிலெல்லாம் ஏற்கனவே வச்சு ஜன்னலில் வச்சுருந்ததா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி மறுபடியும் நம்ம இந்த மண்ணெல்லாம் வேண்டாம், தேவையில்லாதெல்லாம் கொட்டிட்டு மறுபடியும் இந்த கோகோ பீட்டு போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ ஆரம்பித்தேன். இப்போ நான் அந்த வேலைகள்லாம் செய்கிறக்குள்ளேயும் நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு போனேன்ல, இப்போ கோகோ பீட் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஊறி நல்லா மேலே வரைக்குமே வந்துடுச்சு. ஆனாலும் இன்னுமே அதில் தண்ணி ஊற்றணும் போல், கீழே வரைக்கும் இறுகி தான் இருந்தது. கொஞ்சம் கடைசியில் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டேன். ஆனால் மறுபடியும் நான் வந்து சரி கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் இப்போக்கி எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இன்னுமே நிறைய பிளான்ட்ஸ் வைக்கணும், அதுக்காக அந்த கோகோ பீட்டை அப்படியே வச்சுட்டேன், கடைசியில் வச்சுட்டேன் அப்படியே. இப்போ வந்து கொஞ்சம் மணல் போட்டு அதுக்கப்புறம் கோகோ பீட்டை அதுக்கப்புறம் மணல் அப்படி போட்டு வச்சேன். இது இப்படி வைக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஏன்னா இந்த கோகோ பீட்டுங்கிறது செடிகளுக்கு ஒரு ஈரப்பதத்தை எப்போதுமே கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த செடி காயிற மாதிரி இருக்குது, தண்ணி ஊற்ற முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட அந்த கோகோ பீட்டில் ஈரப்பதம் இருக்கும். அதனால் அந்த செடி வந்து கரெக்டாக அந்த ஈரத்தை வந்து எடுத்துக்கும். அதனால் வந்து இன்னொன்று வேர்கள் போகிறதுக்கும் வேர்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமாகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த கோகோ பீட்டு போட்டு செடி வச்சோம் அப்படின்னா. அதனால தான் இது வாங்கினது. சரி வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஒரு வேளை நல்லா தளைஞ்சு வந்ததுன்னா உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ்லேயே சொல்லுறேன். நீங்களும் அதே மாதிரி செடிகள் வைங்க. இப்போ நான் மணி பிளான்ட்டு தான் ஃபுல்லாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கிச்சனில் அங்கங்கே ஃபுல்லாக வந்து ஜன்னல்லாம் வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ தான் அப்படியே ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு விடுவோம், உள்ள வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம் அப்படின்ட்டு. யாருக்கெல்லாம் செடி வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த செடி எதுக்காக வைக்கணும் அப்படின்னா, மணி பிளான்ட் வந்து நல்ல ஒரு ஆக்சிஜனை நம்மளுக்கு கொடுக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரும் இந்த மணி பிளான்ட் வைக்கிறப்போ. நல்லா இருக்கும், நம்மளுடைய மைண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். உங்களால் இந்த மாதிரி வந்து ஒரிஜினல் பிளான்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா கூட பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய செடிகளை வந்து வாங்கி வீட்டுக்குள்ளே வைங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த க்ரீனஸ் பார்க்குறப்போ நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். பிளாஸ்டிக் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் இல்லையே அப்படின்னு யாரும் கமெண்ட்ஸில் சொல்லாதீங்க. செடிகள்லாம் நம்ம தாராளமாக வைக்கலாம். மெயின்டைன் பண்ண முடியாதவங்க, செடி மேலே நிறைய ஆசை உள்ளவங்கெல்லாம் வந்து தாராளமாக நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கலாம். வாங்கி வைங்க. குட்டி குட்டி செடியாக இருந்தாலும் நல்ல பச்சையாக நம்ம கண்ணுக்கு தெரிகிறப்ப கண்ணும் குளிர்ச்சியாக இருக்கும், நம்மளுக்கு மைண்டும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நான் வந்து என்னால் ஓரளவுக்கு வந்து செடிகளை வந்து பராமரிச்சுட்டு தான் நான் வளர்த்திட்ருக்கேன். ஏன்னா நம்மளுடைய வீடியோஸில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், அப்படி தான் நான் வளர்த்திட்ருக்கிறேன். அதனால் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் போக போக தான் தெரியும், பார்ப்போம். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு 2 நாள் தொடர்ந்து அதே கமெண்ட் தான் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஐயர் சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய பேர் எனக்கு தெரியும், ஆனால் நான் வந்து வீடியோஸில் சொல்லலை, நேமெல்லாம் சொல்லலை.
மணி பிளான்ட் செடி வந்து நம்ம நிலைவாசலில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா லக்ஷ்மி வந்து உள்ளே வராது, லக்ஷ்மி கடாட்சம் வந்து வீட்டில் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஐயர் வந்து சொல்கிறாங்கக்கா. ஆனால் நீங்கள் எல்லாமே வந்து மணி பிளான்ட் செடியை ஃபுல்லாக நிலைவாசல் ஃபுல்லாக தான் வச்சு விட்டுருக்கீங்க, இப்படி வைக்கலாமா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து பல வருஷமாக நிலைவாசலில் தான் வச்சிட்ருக்கேன். என்னோடய வீடியோஸை ஒரு 3 வருஷத்துக்கு கீழே நீங்கள் அப்படியே பார்த்துட்டே போனாலும், நான் ஃபஸ்ட்டு இருந்த அந்த சின்ன ஒரு கோட்ரஸ் வீட்டில் இருந்தோம் இல்லையா, அப்பையிலேருந்தே அந்த நிலைவாசலில் தான் வச்சுருக்கேன். நல்லா தான் இருக்கிறோம். இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வந்ததில்லை, வாழ்க்கையிலேயே முன்னேற்றம் தடைப்பட்டதில்லை, நல்லா தான் இருக்கோம். தாராளமாக வைக்கலாம். மணி பிளான்ட் வைக்கிறத பற்றி ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம அதை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஏர் பொல்யூஷனை வந்து நல்லா நம்ம ஒரு ஃபில்ட்ரு பண்ணி அது வந்து நம்மளுக்கு கொடுக்கும், நல்ல ஒரு காற்றாக கொடுக்கும். அப்படிங்கிறத அந்த மணி பிளான்ட் செடியோட வேலை. இதை வந்து இந்த மணி பிளான்ட்டை வந்து பெட்ரூமுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நைட்டு வந்து இது வந்து கெட்ட காற்றை வந்து வெளியிடுமாம்மா, அதை வந்து நம்ம வந்து சுவாசிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பகலெல்லாம் உள்ளே வைக்கலாம், பெட்ரூமுக்குள்ளே மட்டும் நைட் இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம தூங்குற இடத்துல இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை வந்து மணி பிளான்ட்டை வந்து நிலைவாசலில் முன்னாடி வச்சோம் அப்படின்னா லக்ஷ்மி வராது, லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் நம்பணுமா நம்பக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியல. நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நம்பணும், நிறைய விஷயங்களை நம்ம தவிர்த்திருக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்பணும் அப்படின்னா நம்ம எப்படி வாழ்கிறது? நம்மளுடைய சந்தோஷம் தானே நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய சந்தோஷம் தானே நம்மளுடைய ஆன்மீகம் இல்லையா? அதனால் எல்லாமே வந்து நம்பணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. அதனால் எல்லாத்தையும் நீங்கள் நம்பக்கூடாதுன்னு நான் வந்து சொல்ல வரல. நம்பிக்கை உள்ளதை நம்புங்க, நம்பிக்கை இல்லாததை விட்டுருங்க. உங்கள் மனசுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க. நானுமே 2 நாள் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருந்தேன், திரும்ப திரும்ப அதே கமெண்ட்டை கேட்டுகிட்டே இருந்தாங்க. உங்கள் மனசுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வைக்காதீங்க சிஸ்டர் அப்படின்ட்டு ஒரே இதில் நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து நிறைய வந்து கமெண்ட்ஸில் வந்து உட்காந்து எழுதி பேராகிராஃப் மாதிரி என்னால் சொல்ல முடியல. அதனால் நான் வந்து அந்த ஒரு வார்த்தையில் சொல்லிட்டேன். ஒருவேளை இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு நெருடல் இருக்குது, ஒருத்தர் இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம வைக்கக்கூடாது, இதனால நம்மளுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வைக்காதீங்க. இது வச்சோம் அப்படின்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வையுங்க. அவ்வளோதான். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால் வந்து நம்பி செய்கிற எந்த ஒரு செயல்லையுமே வந்து தோல்விங்கிறது இருக்கவே இருக்காது. அதுவும் மணி பிளான்ட் செடியை வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு இது வரைக்கும் தெரியல. நான் இத்தனை நாளுமே வீட்டுக்கு முன்னாடியே தான் வச்சிட்ருக்கேன். பல வருஷங்களாக நான் வந்து மணி பிளான்ட் செடி எப்போ வளர்க்க ஆரம்பித்தனோ அப்போயிலேருந்தே நிலைவாசலில் தான் வச்சுருப்பேன். இப்போ இந்த வீட்டில் கூட நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ 3 வீடு மாறி வந்ததுனால நிறைய செடி வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்படியே அள்ளி போட்டு கொண்டு வந்தது எல்லாமே வந்து காஞ்சி போய் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ தான் ஃபுல்லாக கீழேருந்து இப்போ தளைஞ்சு வருது. ஆனால் அந்த சக்தி கோட்ரஸ் வீட்டிலலாம் நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்களேன், வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாக அந்த போர்ட்டிக்கோ ஃபுல்லாமே செடியாக தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக வளர்ந்தது அந்த வீட்டில், அவ்வளோ நல்லா வளர்ந்தது. அப்படியே ஃபுல்லாக சுவர் ஃபுல்லாமே மணி பிளான்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக வளர்ந்தது. 2 பக்கமே வச்சு விட்டுருந்தேன். அப்போ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடெல்லாம் கட்ட ஆரம்பித்தோம், அந்த அப்பார்ட்மெண்ட் வீடெல்லாம் கட்ட ஆரம்பித்தோம். எந்த ஒரு கஷ்டமும் இல்லை லைஃப்பில், நல்லா தான் இருக்கோம், ஹாப்பியாக தான் இருக்கோம், சந்தோஷமாக தான் இருக்கிறோம். வாழ்க்கையில் முன்னேற்றமும் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் இதை வச்சா லக்ஷ்மி வரும், இதை வைக்கலைன்னா லக்ஷ்மி வராது அப்படியெல்லாம் கிடையாது. தெய்வங்கிறது இதை நீ செஞ்சாதான் வரும் அப்படின்னு எந்த தெய்வமும் நம்மளுக்கு வந்து சொல்கிறதில்ல. நம்மளுடைய நம்பிக்கை தான் கடவுள். அதனால் வந்து நம்புங்க, இயற்கையை நம்புங்க. இயற்கை தான், செடி கொடி மரங்கள் எல்லாமே இயற்கை தான் இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க முள் மரங்களை வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது, அது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த முருங்கை மரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா முருங்கை மரத்தில் வந்து காலையில் முழிக்கக்கூடாது, வீட்டுக்கு வந்து கெட்ட அபசகுணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்போ வந்து முருங்கை மரத்தை வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன காரணம்னா, சின்ன பசங்க இருந்தாங்கன்னா டக்குன்னு ஒரு இந்த முருங்கை மரத்தில் ஏறுவாங்க, டக்குன்னு அந்த கொப்பை பிடிச்சி வந்து அதில் வந்து தொங்குவாங்க. அப்போ என்ன ஆகும், முருங்கை மரம் என்றைக்குமே வந்து புளிய மரம் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காது. டக்குன்னு தொட்டோம் அப்படின்னா படக்குன்னு உடஞ்சிரும். அப்போது அந்த குழந்தைங்க போய் தொட்டுது அப்படின்னா கீழே விழுந்து கை காலை உடச்சிக்குவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த குளிர்காலத்தில் நிறைய வந்து அந்த அரிப்பூச்சி வரும். அந்த பூச்சியெல்லாம் வர்றப்போ நம்மளுக்கு தான் வாழ்கிற நம்மளுக்கு தான் அதெல்லாம் தொந்தரவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்தில் முருங்கை மரத்தெல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதை வந்து ஆன்மீகத்தில் சொன்னால் தான் வந்து சில பேர் நம்புவாங்க. அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு ஆன்மீகத்தில் தான் ஒவ்வொரு செயல்களையும் உள்ளே திணிக்க ஆரம்பித்தாங்க.
அதுதானே தவிர மற்றபடி வந்து முருங்கை மரத்தை வந்து ஆனால் அந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய சத்து எந்த ஒரு காய்கறியிலையுமே இல்லை. முருங்கை மரம் இல்லாத வீடும் இருக்காது. அப்படி தான் வந்து எல்லார் வீட்லேயுமே முருங்கை மரம் இருக்கும். அப்படி தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து மறைமுகமாக சொன்னதுனால தான் வந்து மக்கள் வந்து அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தான் அதெல்லாம் சொன்னாங்க. அப்படி அந்த முள் மரங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொன்னதும் எதுக்காக அப்படின்னா, இப்போ டக்குன்னு போகிறோம், அந்த முள் கிழிச்சிரும், கையில் பிடிக்கிறோம், முள் குத்தும், இப்படின்னு சில விஷயங்களை வந்து ஆன்மீகத்துக்குள்ளே திணிச்சாங்க அப்படிங்கிறதான் என்னோட நம்பிக்கை. அதனால் வந்து நம்மளுடைய நம்பிக்கை தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்மளுடைய நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை. நல்லா இருப்போம்னு சொல்லி சில விஷயங்களை செய்யுங்க. நான் என்னென்னு சொல்லுவேன் அப்படின்னா, இயற்கை தான் கடவுள் இல்லையா? இந்த இயற்கையில் இருக்கிறதான் செடி கொடி மரம் தண்ணி காற்று எல்லாமே இந்த இயற்கை தான். அதனால் வந்து மரங்கள் வைக்கிறது செடிகள் வைக்கிறது இதிலெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை எப்படி சொல்லி முடிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க. அதில் எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் பாசிட்டிவாகவே நினச்சி ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யுங்க. இந்த இடத்துல செடி வைக்கிறோம், இது நல்ல பலன் கொடுக்கும், இது நல்லா இருக்கும், நம்ம வீடு நல்லா சுபிக்ஷமாக இருக்கும்னு நினச்சி வைங்க. கண்டிப்பாக நம்ம சுபிக்ஷமாக தான் இருப்போம். இதை வச்சோம் நம்மளுக்கு கெட்டது நடந்துருச்சு, இதை வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு கெட்டது நடக்குமா அப்படின்னு யோசித்து எந்த ஒரு செயலையுமே செய்யாதீங்க. எது வச்சாலும் நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு வைங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லதே தான் நடக்கும். நல்லது தான் கண்டிப்பாக நடக்கும். இதை நான் அடித்து சொல்லுவேன். நம்மளுடைய மனசு தான் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணோட்டம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. அதனால் வந்து நல்லதை மட்டுமே நினைங்க, நல்லதாகவே நடக்கும். நிறைய விஷயங்களை அப்படியே உள்ளே பேசிட்டேன். சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாம் விட்டாச்சு. சரி, ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு தோன்ற விஷயங்களை இந்த வீடியோ மூலம் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இப்படி செஞ்சால் கஷ்டம் வந்துடுமா, அப்படி செஞ்சால் கஷ்டம் வந்துடுமா, இதை செஞ்சால் நல்லது நடக்குமா, அதை செஞ்சால் நல்லது நடக்குமா அப்படின்னு நிறைய யோசனை வந்து ஓடிட்டே இருக்கும். ஏன்னா வந்து நாம் தான் வந்து அப்படியே வந்து குடும்பத்தை வந்து வழிநடத்திட்டு குடும்பத்தை வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். அதை தவிர நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு வேறு விஷயங்கள்ங்கிறது அடுத்து தான் நம்மளுக்கு வருமே தவிர, மற்றபடி எல்லாருக்கும் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்குமே வந்து இந்த விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும். அது வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட்டு தான். அதனால் வந்து சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். இதில் வந்து நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நீட்டாக வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்பாளுக்கும் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னு எல்லாத்தையும் வந்து செடிகளெல்லாம் வச்சு விட்டுட்டு அப்புறம் அப்படியே வீட்டை கூட்டி நீட்டாக வந்து கிச்சனையும் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அம்பாளுக்கு வந்து தீபம் ஏற்றிட்டு அப்படியே வந்து நம்மளுடைய அடுப்புக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு விட்டுட்டு ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக சாம்பிராணியும் காட்டி விட்டாச்சு. இது ஃபுல் இப்போ வந்து நான் கிச்சன் கவுண்டர் டாப்பு அண்டு செல்ஃபு தான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேனே தவிர கீழேலாம் இன்னும் ரேக்கெல்லாம் இருக்குது இல்லையா, அதில் பாத்திரங்கள்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இன்னும் அதெல்லாம் நான் வந்து எடுத்து க்ளீன் பண்ணலை, அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இது செய்கிறக்கே என்னால் முடியல, எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டயர்டாகிடுச்சு. என்னால் உண்மையாலுமே வந்து ரொம்ப டயர்டு வந்துருச்சு. சரி வந்து இனிமேல் வந்து இதை வந்து அடுத்த வாரம் செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வேலைகளை செஞ்சுக்கலான்ட்டு விட்டுட்டேன். மேலே மட்டும்தான் மேலோட்டமாக எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் வந்து சாம்பிராணி ஏற்றி வச்சு பழகுங்க. நீ இது வரைக்கும் பழக்கம் இல்லைனாலும் இனிமேல் பழகுங்க. வெள்ளி செவ்வாய் நாட்களில் சாம்பிராணி ஏற்றி வைங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப மைண்டு வந்து ரொம்ப லேசியாக இருக்குது, ஒரு மாதிரி சோகமாக இருக்குது அப்படின்னா ஒரு சாம்பிராணி மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வேலை செய்யுங்களே, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும். செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து ஓரளவுக்கு கிச்சனை க்ளீன் பண்ணி எனக்கு பிடிச்சது மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அந்த ஜன்னலை மட்டும் நீட் பண்ணணும். அது கண்டிப்பாக நீட் பண்ணுவேன். அதை எப்படியெல்லாம் வந்து ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு வீடியோவே நான் வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த இடமே நல்லா நீட்டாக வர்ற மாதிரி பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடுவேன். உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து வீடியோவாக நான் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படியெல்லாம் நம்ம கிச்சன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி தான், ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைகள் இருந்தாலும் ஏற்றுக்கிறேன், குறைகள் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.